என்னங்க இந்தாங்க கேசரி சாப்பிடுங்க. எப்பா என்ன மனமா இருக்கு, நிறைய நெய் ஊத்தி செஞ்சிருக்க போல. ஆமா, என்ன சின்ன பொண்ணு திடீர்னு இன்னைக்கு கேசரி எல்லாம் செஞ்சிருக்கா? அது வாங்க, அன்னைக்கு நம்ம ஒரு நாள் கேசரி செய்யறதுக்குன்னு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு செய்யாம வச்சிருந்தோம்ல, அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருந்து, சரி இன்னைக்கு கேசரியே செய்வோமேனு செஞ்சேன். சரி சரி பேசிட்டு இருக்காம சீக்கிரம் சாப்பிடுங்க, அத்தை வந்துட போறாங்க. ஏன் அம்மா வந்தா என்ன? ஏங்க கேசரி நம்ம 2 பேருக்கு தான் செஞ்சிருக்கேன், அதனால அத்தை பாக்க முன்னாடி சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏன் சின்ன பொண்ணு உனக்கு ஏன் இப்படிப்பட்ட புத்தியெல்லாம் இருக்கு? எங்க அம்மைக்கு கொஞ்சம் போல கேசரி கொடுத்தாதான் என்னையா? இப்போ அவியலுக்கு தெரியாம நம்ம மட்டும் எதுக்கு இப்படி கேசரியை கட்டி சாப்பிடணும்? அவியலுக்கும் கொஞ்சம் கேசரி கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிருவா? அட என்னங்க நீங்க, அன்னைக்கு ஒரு நாள் அத்தை மயக்கம் போட்டு விழும்போது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனமே, டாக்டர் என்ன சொன்னாரு? சுகர் 300க்கு மேல இருக்கு, இப்படியே போனா சரிப்பட்டு வராது, இனிமே ஒரு எள்ளு போல இனிப்பு கூட சாப்பிடாம பாத்துடுங்கன்னு சொன்னாரு. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்கிடாம அத்தை எப்ப பார்த்தாலும் இனிப்பதான் தின்னுட்டே இருக்காவ. இப்ப இந்த கேசரியும் சாப்பிட்டு சுகர் கூடி போய் தலை சுத்தி கீழே விழுந்தாவன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நான் அவியலுக்கு கேசரி கொடுக்கல. அதுக்குள்ள என்ன தப்பா நினைச்சிட்டீங்களே? அப்படியாம சின்ன பொண்ணு என்ன மன்னிச்சிரு, இது தெரியாம நான் உன்னையே தப்பா பேசிட்டேனா? சரி சரி அத்தை வெளியில போயிருக்காங்க, வரதுக்குள்ள சீக்கிரம் சாப்பிடுங்க. மர்மோளே மர்மோளே. சின்ன பொண்ணு எங்க அம்மா வந்துட்டாவன்னு நினைக்கேன். ஆமாங்க. இப்போ என்ன பண்ணுகிறது? சரி சரி கேசரியை கொண்டாங்க, நான் உள்ள ஒளிச்சு வச்சுறேன், புறம் அத்தைக்கு தெரியாம சாப்பிடலாம். மர்மோளே மர்மோளே. எத்தே வெளியில போயிட்டு வந்துட்டீங்களா? சொல்லுங்க தே. ஆமா மர்மோளே. சப்பா என்ன வெயில் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. ஏமா என்னம்மா நீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா சின்ன பொண்ணுகிட்ட கேட்க வேண்டியதானே. இந்த வியாகாத வெயிலுக்குள்ள எதுக்கு வெளியில போய் சுத்திடுவாரியா? அதுக்கு நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியும்? கொஞ்சம் வெளியில எடுத்து நடமாடி இருந்தா தானே நோயெல்லாம் வராம இருக்கும். நான் சொல்லி என்னைக்கு கேட்டிருக்கிறிய? எத்தே இந்தாங்க தண்ணி. என்ன மர்மோளே தண்ணி ஒரு டைப்பா கசக்கு? அதுவாத்தே உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, அதான் 2-3 கொய்யா இலையை பறிச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு கொண்டு வந்தேன். இவா ஒருத்தி சுகர் இருக்குன்னு என்னைக்கு அந்த டாக்டர் சொன்னானோ அன்னையில இருந்து ஒரு எள்ளு போல இனிப்பு கூட கண்ணில் காட்ட மாட்டேங்க. இதுல வேற அந்த இலையை போட்டு குடி இந்த இலையை போட்டு குடின்னு வேற அப்பப்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா. என்னம்மா இப்படி பேசுகா? வா நல்லதுக்கு தானே எல்லாம் சின்ன பொண்ணு செய்யுகா. என்ன மர்மோளே வீட்டுல ஒரே நெய் மனமா இருக்கு? அதுவாத்தே அது பக்கத்து வீட்டுல ஏதாவது நெய் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும், அதான் நல்ல மனமா இருக்கு. பக்கத்து வீட்டுல நெய் யூஸ் பண்ணா இவ்வளவு தூரம் நமக்கு மனம் வராத. இது பக்கத்து வீட்டுல இருந்து வந்த மாதிரி தெரியல, இங்கதான் எங்கேயோ இருந்து வருது, இரு நான் பாக்கேன். ஐயோ என்னங்க கேசரியை கண்டுபிடிச்சிருவாங்களோ? இந்த பாத்தியா மர்மோளே கேசரி செஞ்சு வச்சிருக்கா, அதான் எனக்கு நல்ல மனமா இருந்திருக்கு. அப்பா என்ன மனம் என்ன மனம். ஏன் மர்மோளே கேசரி செஞ்சு வச்சுட்டு பக்கத்து வீட்டுல இருந்து நெய் மனம் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன்டா? எத்தே அது நான் இப்போ செஞ்ச கேசரி கிடையாது, பழசு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வெளியில எடுத்து வச்சிருக்கேன். ஆமாமா அது பழசு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தது, தூர போடலான்னு எடுத்து வச்சிருக்கா. அப்படியா பழசா இது? இதெல்லாம் எதுக்கு எடுத்து வெளியில வச்சிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டுச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? சரி சரி நான் இதை போய் வெளியில போட்டுட்டு வந்துடுறேன்.